ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு நான்வெஜ் ரெசிபியோட வந்திருக்கேன். முட்டை பொரியல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். முட்டை பொரியலுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டைக்கு மசாலா சேர்த்துடலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் சேர்ந்த பொடி, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4லேருந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அங்கங்கே சுட்டி சுட்டியாக இல்லாமல் டேஸ்ட் நம்ம பண்ணும்போது நல்லா ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால் நல்லா ஒரு பீட்டரோ இல்லாட்டி ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக்கட்டும். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். வெடித்து வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமாக இருக்குன்னா 2 வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சுருங்கி வரணும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வரும். பாருங்கள் எவ்வளோ போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துடலாம். ஸோ அடித்து வச்ச முட்டையை நம்ம சேர்க்க போகிறோம். முட்டையெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இல்லாட்டி ரொம்ப இப்போவே கிளற ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக வெங்காயம் சைஸில் ரொம்ப பொடியாகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி கிளறுங்க. சுற்றி அப்படி கிளறுங்க. கிளறி விட்டிங்கன்னா போதும். எல்லாம் சிம்மிலே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். பொறுமையாக அப்படியே கிளறிட்டே வாங்க. இந்த கிளறது கூட எதுக்குன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக கிளறி வரும். சப்போஸ் ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருந்தால் லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ சுத்தமாக அந்த லிக்விட் அந்த இதுவே இல்லவே இல்லை. நல்லா இதாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிம்லேயே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கருகக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம முட்டை பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க. தேங்க்யூ.